சொல்ல மாட்டேன். ஒரு தடவை கவனி ஒழுங்கா சொல்லிட்டேன். ஓகேடி. அப்பா இந்த வெயில்ல வரதுக்குள்ள இப்பவே இந்த வெயில் அடிக்குதே. ஆண்டி அடி இன்னும் ஏப்ரல் மேலாம் என்ன வெயில் அடிக்குமோ தெரியல. சாரு இங்கிட்டு வா. எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்பதான் தர்ஷினி வந்தோம். ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும் நாங்க வந்தோம். என்னடி எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரா உட்காந்துருக்கீங்க? ஏ தர்ஷினி இங்க வா. வைஷ்ணவியும் சாரும் அவங்கவுங்க படிக்க மாட்டாங்க. சரி நாங்கள் படிக்கும்போது அப்படியே அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டே படிக்கிறோம். வா உனக்கும் சொல்லித்தரோம். எனக்கெலாம் யாரும் சொல்லித்தர வேணாம். நான் இன்னும் 10 பேருக்கு சொல்லித்தருவேன். அப்புறம் ஏன் வாய் பேசுகிற? வந்து உட்காந்து படி. வேணாம், நான் கிளாஸில் போய் தனியாகவே படிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சிட்டியா தர்ஷினி? எதுக்கு தான் இவ்வளோ கோவப்படுறியோ தெரியல. இல்லடி, பேகை நான் கிளாஸில் வச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு நினச்சேன். அதனால போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். நடிக்காதடி, நீ கோவம் தான் பட்ட. இல்லடி தர்ஷினி, கோவம் தானே பட்ட? ஆமாடி, பெண்ணா அதுக்கு கோவம் தான் பட்டேன். அது வந்துடுது, நானா வாவான்றேன். உன்னோட நேச்சரை நீ யாருக்காகவே மாற்றிக்க வேணாம் தர்ஷினி. அப்படியே இரு. மற்றவங்களுக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ நீயாவே இரு, சரியா? கவியா, சொல்கிறேன்னு கோச்சுக்காத. ஆனால் நீ முன்ன மாதிரி இல்லை. என்ன சொல்கிற? ஆமாம், முன்னெல்லாம் தர்ஷினி தான் உனக்கு எல்லாமே. இப்போ தர்ஷினியை தவிர எல்லாரும் உனக்கு எல்லாமே. நீ அப்படி நடந்துக்கிட்ட? நான் தான் அதை ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டேன்ல. அவ நார்மலா தான் இருக்கா. எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி தரா. இதுல என்ன இருக்கு? நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிற. என்னமோ போங்கப்பா. அவன் உனக்கு நல்லது தான் நினைக்கிறா. நீ தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற. எனக்காக யாரும் சண்டை போட வேணாம். எல்லாரும் படிங்க. படிக்கிறதுக்கு தானே இங்கே வந்தோம். சாரு கவனி. சொல்லு கவியா. என்னத்துக்கு வர சொன்னீங்க? ஏதோ முக்கியமா பேசணும் நீங்களே. ஆமாண்ணே, முக்கியமான விஷயம்தான், நல்ல விஷயமும் கூட. சொல்லு, என்ன கேட்போம்? தங்கவேல் இருக்கான்ல, ஆமா, தங்கவேல் எனக்கு என்ன? தங்கவேலுக்கு ஒன்றும் இல்லை. தங்கவேலு மாவன் நம்ம பாப்பாவை பார்த்துருப்பான் போல எங்கேயோ. இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். அவன் ஃபோன் அடித்து சொல்லியிருப்பான் போல, கட்டினா காவியாவை தான் கட்டுவேன்னு சொல்லி. அதான் தங்கவேலு என்னை போய் பேசிட்டு வர சொன்னான். அவங்க வீட்டில் என்ன ஏது ஐடியாவில் இருக்காங்கன்னு கேட்டு வாடான்னு. அதை போய் ஏன் மற்றவங்கள்ட்ட கேட்பானே, நேராக உங்ககிட்டயே கேட்டுடலான்னு நேராக வந்துட்டேன். டேய் இல்லடா, இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்லாம் பண்ணல. அவ படித்து முடியட்டும். அதுக்கப்புறம் 2 வருஷம் வேலைக்கு அனுப்பிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். ஆமாப்பா, இப்போல்லாம் கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் இல்லை, அந்த பேச்சும் இல்லை வீட்டில். அவள் வேலைக்கு போகட்டும், ஃபஸ்ட்டு படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகட்டும், அப்புறம் கல்யாணம் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டா. 25 வயசில் தான் கல்யாணம் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அவள் விருப்பத்தை முதல்ல கேட்கணும். அப்படியாண்ணே, சரி அப்படியே நான் போய் தங்கவேல்கிட்ட சொல்லிட்டுமா? நீ என்னான்னு வேணாலும் சொல்லிக்க. நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லை. சரிண்ணே, அப்போ இதுக்கு மேலே பேசி ஒன்றும் வேலை இல்லை. நான் கிளம்புறேன். அப்போ நான் வரட்டுமாண்ணே? சரிப்பா, வரேங்க நீ. போயிட்டு வாங்க தம்பி. ஏங்க, நம்ம கூட இப்படி புள்ள கல்யாணத்தை பற்றி யோசிக்கலங்க. அதான் பாருட்டி. இப்போதான் அவள் காலேஜே படிச்சுட்டு இருக்கா. இப்போவே கட்டி வச்சு அவளுக்கு என்ன தெரியும்? எப்படி குடும்பம் நடத்துவா? யார் என்ன சொன்னாலும் சரி, என் மகனை நான் 25 வயசில் தான் கட்டி கொடுப்பேன். என்ன சொல்கிறீங்க? சரிம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. நானும் அதான் நினச்சிருக்கேன். இது ஒரு கதைன்னு கேட்கறதுக்காக நீங்களும் கிளம்பி வந்திருக்கீங்க. ஆஃபீஸ்க்கு பர்மிஷனை போட்டு போங்க, போய் பழப்ப பாருங்க. ஒரு காப்பி போட்டு கொண்டாயேன். கொண்டாரேன் கொண்டாரேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. சரிம்மா. ஒரு காப்பி போட இம்புட்டு நேரம் எடுத்துக்கிறா. என்னங்க? ஒரு காப்பி போட இவ்வளோ நேரமாம்மா? ஓஹோ, அப்போ நீங்களே போட்டு குடிக்க வேண்டியதானே? ஒரு நாளைக்கு 16 காப்பி, 16 டீ குடிக்க வேண்டியது. எம்மா தெரியாம சொல்லிட்டேம்மா, மன்னிச்சிரு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாய் மாதிரி கிடந்து உழைக்கிறேன். எனக்கு சம்பளமா தரீங்க? செய்யறதுலேயும் நொட்ட சொல்லு வேற.
போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். இனி காப்பி போட்டு டீயை போடுன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு. இந்த மாடு நம்ம ரூம்ல என்ன பண்ணுது? ராஜா நன்றாஜா, இனிமே இந்த ரூம் எனக்கு தான் சொந்தம். ஓஹோ, அப்படி போதா கதை. இந்த வரேன் ராஜா, வரேன். என்ன தம்பி காத்து இந்த பக்கம் அடிக்குது? இனிமே அடிக்கடி அடிக்கும். ஓஹோ, ஏன்? நீ போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் எனக்கு தான் சொந்தம். ஏன் உன் ரூம் என்னாச்சான்? எனக்கு பிடிக்கல. ஓஹோ, சார் என்ன ஒரே குஷியா இருக்கீங்க? குஷியா? குஷியோ குஷி. ஏன், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நீ தான் போறிய இந்த வீட்டை விட்டு. யார் சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அக்கா சீக்கிரமே கல்யாணம் பண்ணி போயிடுவா, அதனால அவகிட்ட வம்பு ரொம்ப வச்சுக்காதன்னு சொன்னாங்க. நிஜமா அம்மா அப்படியே சொன்னாங்க? அப்படிதான் சொன்னாங்க. வேணா நீயே போய் கேளு. கேட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டி. யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. எம்மா, எம்மா வந்துட்டாலோ? எம்மா வாமா, இப்பதான் வந்தியா? ஆமா, இப்பதான் வந்தேன். ஏம்மா ஒரு மாதிரி கோவமா இருக்க மாதிரி இருக்க? தம்பி என்னம்மா சொல்றான்? அவன் ஒன்றும் சொல்லையம்மா. ஐயோ, அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்? உன்கிட்ட சொன்னது எனக்கு எப்படிம்மா தெரியும்? கடவுளே! ஏய், ரொம்ப கத்தாதடி. என்னன்னு ஒழுங்கா சொல்லு. ஒன்றும் சொல்லவும் மாட்டான், எதுவும் மாட்டான், தையாட்டக்கான ஆடிக்கிட்டு இருக்கா. அவன் ஏதோ எனக்கு கல்யாணம்லாம் பேசிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு நான் அப்பயே சொல்லாத எப்படி கேட்டிருப்பான்? அவன் வரட்டும் இன்னைக்கு. என்னம்மா, என்ன விஷயம்? முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் வயசு பொண்ணு இருந்தால் 4 பேர் பொண்ணு கேட்டு வரதான் செய்வாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் காவியா, உன்னையே தான் பொண்ணு கேட்டு வந்தாங்க. நீ காலேஜ் படிக்கிறல்ல, காலேஜ் படிக்கிற பிள்ளைனாவே அவருக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சி வந்து கேட்க தான் செய்வாங்க. நான் இப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீ ஏமா அழுவுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பேசி எல்லாம் சொல்லி அனுப்பிட்டோம். என் பிள்ளைக்கு இப்போலாம் கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இல்லை. அவளை காலேஜ் முடிச்சு 2 வருஷம் நல்லா வேலைக்கு அனுப்பி 25 வயசுல தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். நிஜமாவாம்மா? நிஜமா தான். என் அம்மானா அம்மா தான். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். அந்த பையல அங்கே தானே இருக்கான், வந்து இருக்கு அவனுக்கு. போ. நீ என்னம்மா தர்றது? நான் போய் தரேன் பாருப்ப. போயில இருக்கு அவனுக்கு. என்ன சந்தோஷம் என் பிள்ளை மூஞ்சில. இவளை இப்பயே கட்டி கொடுத்துட்டு நாங்கள் என்ன பாடுபடுறது? பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு பொறுப்பு அக்கறைன்னு வர வேணாமா? நல்லது கெட்டது தெரிய வேணாமா? அப்பயே கட்டி கொடுத்து பிள்ளைங்களை சீரழிக்கிறதா? இப்போலாம் அடிக்கடி அவங்க நினப்பாவே இருக்கு, படிக்கவே முடியல. டைம் என்ன ஆகுது? 12:15 ஆச்சு. தூங்கியிருப்பாங்களோ ஒரு வேளை. கால் பண்ணலாமா வேணாமா? சரி, பண்ணுவோம். ஹலோ ஹலோ, சிந்துமா? ம், என்னம்மா கால் பண்ணிட்டு பேசாமல் இருக்க? அது இந்த டைமில்? சும்மா தான் பண்ணேன். ஏன் அழுகுறியா? சிந்துமா அழுகுறியா? என்னாச்சுமா? சொல்லு, கிளம்பி வரவா? இல்லை, வேணாம். சொல்லுமா, ஏன் அழுகுற? என்னாச்சு? இந்த டைமில் கால் பண்ணிட்டு இப்படி பேசாமல் இருந்தால் நான் என்ன நினைப்பேன்? எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளோதானே, இதோ வரேன் ஒரு 10 நிமிஷத்தில். நிஜமாவா? ப்ராமிஸா. நீ கீழே வா, நான் வரேன். ஓகே? ம், இப்போவே வந்துடாத, நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது உனக்கு கால் பண்ணுறேன். நீ கீழே வா, காம்பவுண்ட் தாண்டி வெளியில் வராத, நீ பட் கீழே வா. ஓகே? ஓகே. ஐ ஜாலி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சிந்துமா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? எனக்காக மாடிலாம் ஏறி ஏறி வந்திருக்கீங்கல்ல, அதுவும் திருட்டத்தனமா, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். சரி, அதெல்லாம் விடு. என்னாச்சு என் தங்கத்துக்கு? ஏன் அழுதுச்சு? தெரியல, 2-3 நாளாகவே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணனா, இன்னைக்கு அது கண்ணீராக வந்துருச்சுன்னு நினைக்கேன். நீ தான் சொன்ன எக்ஸாம் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. ஆமாம், நான் தான் சொன்னேன். ஆனால் நினைக்காம இருக்க முடியலையே சார. அவ்வளோதானேடா, இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் மேடம் ஃப்ரீ தான். யார் சொன்னா? நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவேன், ஜாபுக்கு போவேன். சரி சரி, என்ன? நான் ஒன்றும் சொல்லலையே, சரின்னு தான் சொன்னேன். உங்கள் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணணுமோ? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அந்த பயம் இருக்கணும். சரிங்க மேடம். சரி, ஒரு ரவுண்ட் போகலாமா? இந்த டைமில் ரவுண்ட்லாம் வேணாம், மார்னிங் போகலாம். சரியா? நானே உன்னை பிக்கப் பண்ணி காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். ஏன் இப்போ போகலாம்? வேணாம்மா, அன் டைம் ஆச்சுல்ல, வேண்டாம். சரி, ஓகே. சிங்கம்மா போகலாமா? போகணுமா? பின்ன இல்லையா, இங்கே படுத்துக்கலாமா? ம், படுத்துக்கலாமே. அடி தான் வாங்குவேன்.
மொட்டை மாடியில் யாராவது இப்போ படுப்பாங்களா? வெறுமனே கொசு கடிக்கும், கொஞ்ச நேரத்தில் குளிரும். ஐயா சாமி, உங்கள் லெக்சரை நிறுத்துவீங்களா? நான் சும்மா தான் சொன்னேன். யாரா? கிளம்புங்க, எனக்கும் படிக்கிற வேலை இருக்குது. மேடத்துக்கு கோவம் வந்துச்சோ? அதெல்லாம் இல்லை, கிளம்புங்க நீங்கள். பாய். இருந்திருந்த வாக்கில் இந்த கோவம் இங்கேருந்து தான் வருமோ தெரில. சிந்துமா பாய். பாய் பாய். லவ் யூ, குட் நைட் சொல்ல மாட்டாளே.